ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் டெகாஸ் 2 ஏலியன் செடியூஷன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு அழகான பெண் இருக்காங்க. அவங்களே பேய்ங்க. இவங்கெல்லாம் அழகான ஆண்களை கண்டா அவங்கள அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு கூப்பிட்டு போய் அவங்களோட ரத்தத்தை அப்படியே குடித்து அவங்கள கொண்டுடுறாங்க. ஒரு மாதிரி ரத்த கட்டேரி மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்களுடைய குரூப்பில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பேய்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறாரு, தன்னுடைய காணாமல் போன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வர அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் நல்லாவே இருக்குது. அதேமாரி ஹீரோ அவர் பண்ணக்கூடிய ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. படத்துடைய அந்த பிஜிஎம் நல்லா இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு அந்த பேயை அந்த பெண்ணெல்லாம் பேயா மாதிரி கொல்லும், அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா ரொமான்டிக் அந்த மாதிரி படம் மாதிரி போயிட்டுருக்கே அப்படின்னு மாதிரி தோணும். திடீர்னு பார்த்தா பேயா மாதிரி கொள்வது, அதுக்கப்புறம் படம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே அப்படின்ட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் அந்த மிடில் போர்ஷன்லாம் அந்தளவுக்கு அவ்வளோவா இல்லை, சிறப்பாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. இந்த பேயாக மாறுறது, நிறைய பேர் கொள்வது அப்படிங்கிறது ஓவர் டோஸாக இருக்குது. பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் எல்லாம் என்னடா அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸே கொஞ்சம் அடி வாங்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் எண்டிங்லாம் கொடுத்து பக்காவான ஒரு படமாக எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பரான சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.